இந்த வருடம் இந்த உலகம் எப்படி இருக்கும்? கர்த்தர் சொல்வதை அப்படியே எழுதி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 2020ஆம் வருஷம் இந்த உலகம் எப்படி இருக்கும்? மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வருவது போல் தேசங்கள் யாவும் ஒரு விதமான தத்தளிப்பு ஆரம்பமாகும். பல தேசங்கள் பெரும் நஷ்டங்களை சந்திக்கும். உலகின் பல நாடுகளில் ஒரு விதமான திகில் உண்டாகும். நீதி தடுமாறும். ஜெபியுங்கள். சொல்லப்பட்டிருந்த காரியங்கள், கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவங்கள், தீர்க்கதரிசி மூலமாய் பங்கு பங்காய் சொல்லப்பட்டிருந்த காரியங்கள் நடக்க தொடங்கும். பல நாடுகளில் சட்டங்கள், ஜனநாயக முறை முற்றிலும் தள்ளப்பட்டு சர்வாதிகார போக்குடன் செயல்படும். நீதி இருக்காது. அதை எதிர்பார்க்கவும் முடியாது. சிங்கத்தின் வாயில் இருக்கும் இரையை பிடுங்க முடியாது போல தேசங்களை அதர்மம் கவ்விக்கொண்டு போகும். பல நாடுகளில் புரட்சிகள் ஆரம்பமாகும். தேசத்தை ஆளுகிறவர்கள் கொடூரமாவார்கள். நீதியாய் ஆட்சி செய்கிற பலரை மாற்றுவதற்கு முயற்சிகள் நடக்கும். கொடுமையான இயற்கை விளைவுகள், பயங்கரமான சேதங்கள் பல இடங்களில் உண்டாகும். மிக முக்கியமான 3 பெரும் அழிவுகள் இந்த வருடத்தில் உலகத்தில் நடக்கும். வரும் 7ஆம் மாதம் 19ஆம் தேதிக்குள் தேசம் ஒரு சீர்குலைவை சந்திக்கும். கோர விபத்துகள் 4 முறை நடக்கும். விமான விபத்தில் பிரபலமான ஒருவர் மரிப்பார். காற்றினால் 2 பெரும் அழிவு உண்டாகும். மேகங்கள் மீது 2 அக்னி ஜுவாலை கொப்பான கண்கள் உலாவி வர கண்டேன். தேசம் அனைத்திலிருந்தும் எழும்பும் கூக்குரலை கண்டு அந்த தேசத்தின் மேல் நீதி செய்யும் பொருட்டு அவைகள் உலாவுகின்றன. மனுஷ மரணங்கள் அதிக அளவில் இந்த வருடத்தில் நடக்கும். தண்ணீர் பொங்கி மலையில் மோதுவதை கண்டேன். சேதம் வரும். குறிப்பிட்ட ஒரு நாடு பொருளாதார சீர்குலைவு உண்டாகும். ஆகாயத்திலிருந்து ஒரு தீமை உலகத்தை நோக்கி வருகிறது. புதிய விஷ நோய்க்கு பலர் பாதிக்கப்பட்டு மரிப்பார்கள். தீவிரவாதத்தால் பெரும் அழிவு வரப்போகிறது. மறைமுகமான ஒரு கூட்டம் தேசத்தின் சமாதானத்தை கெடுக்க திட்டம் போடுவார்கள். பெரும் விளைவுகளை ஏற்படுத்துவார்கள். காற்று சமாதானத்தை கெடுக்க திட்டம் போடுவார்கள். காற்று வஸ்திரத்தை சுருட்டி கொண்டு போவது போல பல நாடுகள் நிலையாத அழிவுகள் நடக்கும். புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டு பல நாடுகளில் சமாதானம் இழக்க நேரிடும். விஞ்ஞான ரீதியான பெரும் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படும். காற்றில் மிதக்கும் கம்பளங்களைப் போல வட்ட வடிவங்கள் வானில் பறக்க கண்டேன். அணு ஆயுதங்களால் பல அழிவுகள் உண்டாகும். ஜனங்கள் திகிலும் பயமும் அடைவார்கள். தேவன் தன் உரிவின பட்டயத்தை தேசத்துக்கு நேராக பிடிப்பதை பார்த்தேன். அறுவடைக்கு காத்திருந்த பயிரை போல அறிவாளை நீட்டி நியாயம் தீர்ப்பார். 2 தலைவர்கள் மரணம் அடைவார்கள். மருத்துவத்துறையில் மேன்மையான ஒரு கண்டுபிடிப்பார்கள். பல நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும். மலை சார்ந்த பிரதேசம் பூகம்பத்தினால் சரிய கண்டேன். பனிப்பொழிவு, இயற்கை சீற்றம், தண்ணீரால் சேதம் இதுவரை கண்டிராத அழிவை உண்டாக்கும். தேவனுக்கு பயப்படும் பயமின்றி நீதியை புரட்டி ஜனங்கள் ஏமாற்றுகிறவர்கள் இந்த ஆண்டில் பெரும் ஆபத்தில் சிக்குவார்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து நீதியாய் தண்டனை வருகிறது. பரலோகத்திலிருந்து சூறாவளி போன்ற அக்னிச்சுருள் இறங்கி வந்து செத்தைகளை பட்சிக்கிறது போல தேசத்தை கெடுத்த அருவருப்புகளை பட்சிக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அக்னியே என்று சொல்ல கேட்டேன். உலகின் 4 நாடுகளில் பெரும் பாதிப்பு உண்டாகும். 3 மாதம் 6 நாட்கள் 2 பெரும் சம்பவம் நாட்டில் கெடுத்து அழிவை கொண்டு வரும். 2 தலைவர்கள் கொலை செய்யும் முயற்சி நடக்கும். பிரபலமான மேன்மையான பெண்மணி ஒருவர் மரிப்பார். தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை இந்த வருடத்தில் தேவன் பகிரங்கமாய் நியாயம் தீர்ப்பார். நீர்த்தேக்கத்தில் பிளவு உண்டாகி வறட்சியான தேசத்தை அழித்தது. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இடுப்பின் கச்சையை கழற்றி எறிவது போல் 2 தேசங்களின் அறியப்பட்ட மனிதர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். மேன்மையாக தன்னை நினைத்து அகந்தையாய் ஜனங்களை ஆள்வர்களுக்கு முடிவு வருகிறது. அணு ஆயுதங்களால் சீக்கிரம் பெரு அழிவும் போராட்டம் வரும். பல கூட்டமான ஜனங்கள் அங்கும் இங்கும் அலைவதை கண்டேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். கர்த்தரை பற்றி விசுவாசத்திற்காக போராடும் காலம் வந்திருக்கிறது. உங்களது பந்தய பொருளை பறித்து கொண்டு போவதற்கு சத்துரு பல தலைவர்கள் மூலமாய் தன்னுடைய ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு மகா உக்கிரத்தோடு போராடுவான். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டை நிழலை மறைத்து காப்பது போல் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை வல்லூருக்கும் பறந்துக்கும் விலக்கி பாதுகாப்பார்
என்பதே ஆகும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அடுத்து அமெரிக்கா எப்படி இருக்கும்? பெரும் நெருக்கடியை சந்திக்கும். தலைமைக்கு விரோதமாக ஆயுதங்கள் எழும்பும். என்றாலும் பயந்தது நடக்காது. பெரும் நஷ்டம் அழிவும் உண்டாகும். தேசத்தில் புதிய சட்டங்கள் கொண்டு பெறப்படும். அரசியல் பெரும் மாற்றம் வரும். சேதம் வராது. கர்த்தருடைய தூதன் ஒரு புது வாய்க்காலை வெட்டி தேசத்தின் காய்ந்திருந்த பகுதியில் கொண்டு சென்றதை நான் பார்த்தேன். புதிய கொள்கைகள் கொண்டு வரும். இயற்கையின் பாதிப்பு உண்டாகும். தலை சிறந்த ஒருவர் மரிப்பார். தேசத்தில் சந்தோஷம் மறுபடியும் வரும். வெளியில் இருந்து குடியேறினவர்களுக்கு பிரச்சனை உண்டாகும். ஆஸ்திரேலியா இயற்கையினால் பாதிப்பு இருக்கும். அரசியலில் பல புதிய கண்டுபிடிப்புகளை செய்யும். வெளியில் இருந்து குடியினர்களுக்கு புதிய சிக்கல்கள் உண்டாகும். 2 பெரும் பாதிப்பு உண்டாகும். பிரிட்டன் சமாதானத்தை கெடுக்கும் காரியம் ஒன்று நடக்கும். வெள்ளை நிற மலர் ஒன்று தரையில் விழுந்தது. சேதம் வராமல் ஜெபிப்போம். இந்தோனேஷியா பெரும் அழிவு காத்திருக்கிறது. ஜனங்கள் பரிதவிப்பார்கள். ஜப்பான் கை விரல் இருந்து மோதிரம் கலண்டு வருவது போல ஏதோ ஒன்று அந்த நாடு இழக்கப் போகிறது. முகாந்திரம் இல்லாத பகை உண்டாகும். மேன்மையான காரியங்களை தக்க வைத்துக் கொள்ளும். ஜெர்மன் அரசியலில் மாற்றம் வரும். மீண்டும் சமாதானத்தை கொண்டு ஒரு முயற்சி, பெரிய விடுதலை உண்டு. போராட்டங்களை சந்திக்கும். சைனா மறைந்து இருந்து பட்சிக்கும் மிருகத்தைப் போல பல ரகசிய திட்டங்களை தீட்டும். உலக அளவில் மேன்மை உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேறும். உலகம் இயக்கும். புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும். 5 பெரும் சேதங்களை சந்திக்கும். கொடூர மரணங்கள் நடக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் தேசத்தின் மீது என்றால் வீச கண்டேன். ஒரு அல்லேலூயா. இஸ்ரேல் மகிமையின் தேவனாகிய கர்த்தர் முன் குறிக்கப்பட்டவர்களை நிறைவேற்றுவார். தேசம் பல கற்களால் எரியப்படுவது போல பெரும் பிரச்சனைகளை சந்திக்கும். அழுகிப்போன நாற்றமடிக்கும் பிணம் ஒன்று தேசத்தின் நடுவே ஓநாய்களால் இழுத்துக்கொண்டு போவதை பார்த்தேன். அருவருப்புகள் தேசத்தை விட்டு மாறவும் சேதம் அந்த தேசத்தை வராதபடி காக்கவும் ஜெபிப்போம். ரோம் பெரும் மாற்றம் வரும். வேளையில் தேவனாகிய கர்த்தர் அஸ்திபாரத்தை மறுபடியும் பெயர்த்து புதுப்பிக்கிறார். எதிர்பார்ப்புகள் உண்டு. தலைமைக்கு பிரச்சனை வரும். என்றாலும் நீரூற்று அங்கிருந்து புறப்பட போகிறது. இலங்கை புதிய சட்டங்கள் கொண்டு வரும். சமாதானத்தை தேசம் சந்திக்கும். முன்னிருந்த சீரை மறுபடியும் கொண்டு வர முயற்சிக்கும். மறைமுகமான எதிர் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். புதிய நாடுகளின் கூட்டு சேரும். மத்திய கிழக்கு நாடுகள் வெளிநாட்டிலிருந்து குடியினர்களுக்கு பிரச்சனை உண்டாகும். 2 பெரும் அழிவை சந்திக்கும். தீவிரவாத தாக்குதல் உண்டாகும். இந்தியா எப்படி இருக்கும்? தேசம் எங்கும் ஒருவிதமான திகில் பிடிக்கும். ஜனங்கள் பயப்படுத்துகிறவர்கள் பெருகுவார்கள். அரசியலில் பெரும் மாற்றங்கள் நடக்கும். என்றாலும் தன் விரலை எடுத்து தன் கண்களை குத்தினது போல சதி செயலை செய்தவர்கள் வேதனைப்படுவார்கள். பலவிதமான சட்டங்கள் இயற்றப்படும். 3 பெரும் இயற்கை அழிவு உண்டாகும். பல இடங்களில் கலவரங்கள் போராட்டங்கள் உண்டாகும். 2 பெரும் தலைவர்கள் மரிப்பார்கள். பெத்தில் பிரபலமான ஒருவர் மரிப்பார். நான் கண்டு கொண்டிருந்த பொழுது காற்றில் காற்றாடி பட்டம் ஒன்று பல வித்தைகளை செய்து பறந்து கொண்டிருந்தது. அநேகர் பார்த்து ரசித்து ஓஹோ என்று வியந்தார்கள். பின் சற்று நேரத்தில் கொடூர புயல் காற்று உருவாகி எழும்பின பட்டத்தின் நூலை அறுத்தது. பட்டம் அலக்களிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் அழிந்தது. பட்டத்தின் கயிற்றை தன் கரத்தில் வைத்துக்கொண்டு காற்றை தனக்கு சாதகமாக்கி பிறகு பட்டத்தை காட்டி ஜனங்களை தன் பக்கமாக இழுத்தவன் கையின் கயிறு துண்டிக்கப்பட்டு போகும். கைகளை தட்டி ஞானமுள்ளவர்கள் சிந்தித்து யோசித்துக் கொள்ளவும். எந்த காற்றில் பட்டம் ஜாலவித்தை செய்து பறந்ததோ அதே காற்று புயலாக மாறி பட்டத்தை சின்னாபின்னமாக்கி போட்டது. பெருமையாக தன் ஜனத்தை ஏமாற்றிய பட்டம் அழிந்து நாசமானது போல் பலவானை கர்த்தர் தன் காற்றினால் கீழே தள்ளுவார். உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், வடகிழக்கு மாநிலங்களில் பெரும் போராட்டம் வெடிக்கும். 3 மாநிலங்களில் இயற்கையின் சீற்றம் இருக்கும். பெரும் அழிவு உண்டாகும். புதிய சட்டங்கள் இயற்றப்படும். 7 மாதம் 20 நாட்களில் பெரும் சம்பவங்கள் நடக்கும். பாதிப்பு உண்டாகும். வெள்ளத்தினால் பேற்றினால் பெரும் அழிவு உண்டாகும். அரசியல் குழப்பங்கள் உண்டாகும். பழமரத்தில் இருக்கும் பலனை அனுபவிக்க விடாமல் ஒருவன் அந்த மரத்தை உலுப்புவதை கண்டேன். பிஞ்சும் பூவோடு கூட அந்த மரத்தை ஒரு பலவான் உலுப்புவதை பார்த்தேன்.
தேசத்தின் பெரும் சமாதான கேடு உண்டாகும், பொருளாதாரம் பின்தங்கும், ஜனங்கள் பரிதவிப்பார்கள், எல்லையில் பதற்றம் உண்டாகும், தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்படும், 4 பெரும் அழிவுகள் உண்டாகும். தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பார். தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபிப்போம். அடுத்து சபைகள் எப்படி இருக்கும்? தேவனுடைய வீட்டிலே அருவருப்பை கண்டேன். சத்தியம் தள்ளுபடியாயிற்று. தன் தலைமுடியை விரித்தபடி ஒரு பெண் முடியை சுழட்டி ஆடுகிறாள். அவளுடைய முடி எந்த பக்கமெல்லாம் செல்கிறதோ அதே திசை நோக்கி பன்றி கூட்டம் அங்கும் இங்கும் சுழல்வதை போல கண்டேன். சில சபைகள் அந்த பெண் என்றும் அந்த கூட்டம் பன்றி கூட்டம் ஜனங்கள் என்றும் எனக்கு விளங்கிற்று. தேவனுடைய சபைகளை கெடுத்து சத்தியத்தை புரட்டி பரிசுத்தத்தை வெளியே எரிந்து போட்டு பொய்யான அற்புதங்களை செய்து காம விகார இச்சைகளோடு ஜனங்களை தன் பக்கம் இழுத்து கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வஞ்சகமாக சபைகளை நடத்தும் அநேக கள்ள போதகர்கள் தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள். தேவனுடைய பரிசுத்தவான்கள் தாம் கட்டப்பட்டு எங்கோ ஒளிந்து ஏங்கும் தவிப்பின் பெருசத்தத்தை கர்த்தர் கேட்க தொடங்கினார். மேய்ப்பன் இல்லாமல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சிதறி அலைய தொடங்குவார்கள். காற்றில் அலையும் நாணலை போன்று தினமும் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்ட ஜனங்களை நோக்கி வானத்திலிருந்து ஒரு துரட்டி கம்பு கோல் நீட்டப்பட்டு அவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பதை கண்டேன். ஆடுகளின் மேய்ப்பன் நல்ல இளதலை ஆகாரங்களை கொடுக்கும் போது அந்த கோல் நீட்டப்பட்டது. சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த கோல் தன் பக்கம் ஜனங்களை அந்த கோல் தன் பக்கமாய் இழுத்து அவர்களுக்காக பரிதபித்து அழுது புலம்பும் மேய்ப்பர்கள் கையில் கொடுப்பதை கண்டேன். தேவ ஆவியானவர் தன் ஜனங்களின் கண்களை திறப்பார். பெரிய சிங்காசனத்தையும் வெண்வஸ்திரத்தையும் தரித்திருந்த ஒருவன் ஜனங்களுக்கு மேலாய் உட்கார்ந்திருப்பதை கண்டேன். அவன் சிங்காசனம் கல்லறையின் மேல் இருந்தது. பல குழந்தைகளை கொன்று புதைத்து அதில் மரங்களை நட்டி அந்த மரங்களின் மூலமாக வந்த பழங்களை சாப்பிட்டு அதன் மேல் வளர்ந்த கனிகளை புசித்து செழித்து போயிருந்தான். பெரிய அக்னி விலங்கு புறப்பட்டு வானத்திலிருந்து இறங்கி வந்து அவனை பிடித்து சபையை விடுதலையாக்கி சிங்காசனத்தை தள்ளி போட்டது. ஜனங்களை ஏமாற்றி அவருடைய பணத்தால் கொழுத்து தேவனுடைய ஜனங்களை கெடுத்த சத்துருவை சீக்கிரத்தில் அழித்து என் உத்தம மேய்ப்பரின் கையில் என் ஜனங்களை கொடுப்பேன். அவர்கள் என் ஜீவ விருட்சத்தின் கனியாகிய என் வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை வளர்த்தெடுப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொன்னது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இத்தனை திகிலும் இத்தனை ஆபத்தும் இத்தனை பயமும் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு மத்தியிலும் வருஷம் வருஷம் உங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் ஒரு வைரக்கற்களை வைத்திருக்கிறது போல கோல் வச்சிருக்கிறார். உடனே கைதட்டுருவீங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து விசுவாசிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? இத்தனையும் சொன்ன பொழுதெல்லாம் அழுதேன். இந்த இடத்துல கூட நானும் விசுவாசின்னு நினைச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன். விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன? என் ஜனங்கள் என் மகிமையின் கரத்தினால் பாதுகாக்கும் வருடம் இந்த வருடம். கைகளை தட்டி மேன்மையை இழந்து பல நாட்களாய் இழந்ததை தேடி என் நாமத்தை நம்பி வாழ்ந்தவர்களுக்கு இழந்ததையெல்லாம் கொடுத்து மறுபடியும் பூர்வ நாளில் இருந்தது போல அவர்களை சிறந்திருக்கும்படி செய்வேன். திகிலுக்கு தூரமாவார்கள், சமாதானத்தை நிறைந்து காணப்படுவார்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வலு சர்ப்பத்தை மிதித்து போடும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இனிமேல் உங்கள் சத்துருவை நீங்கள் மிதித்து கொண்டு போகும்படி செய்வார். உலகமெங்கும் திகிலும் பயமும் இருக்கும் என்றும் என் ஜனங்களை என்றாலும் என் ஜனங்களை என் கரத்தினால் மூடுவேன். தேவனுடைய சமாதானம் என் ஜனத்தின் நடுவில் தங்கும். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். உன் தலையில் என் கிரீடம் தங்கும். வரும் 11வது மாதத்திற்குள் நீங்கள் இழந்தவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து எதிர்பார்த்திருக்கும் நல்முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். என் மலைகளெல்லாம் வழியாக்குவேன். என் பாதைகள் உயர்த்தப்படும். என் ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றி சகலத்தையும் புதிதாக்குவேன் என்றும் இந்த வாக்குத்தத்தங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் என்று எழுது என்று சேனைகள் கர்த்தருடைய வாய் எனக்கு சொன்னது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புத வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் இயேசு சுவாமி. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு தாத்தா மீதும், ஒவ்வொரு பாட்டி மீதும், ஒவ்வொரு அம்மா அப்பா மீதும், ஒவ்வொரு அங்கிள் ஆண்டி மீதும், ஒவ்வொரு அண்ணன் அக்கா மீதும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சி மீதும் தேவனுடைய
பிரசன்னம் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒருவரும் கொடுக்க கூடாதும் எடுக்க முடியாதமான தேவனுடைய சமாதானத்தின் வல்லமை இந்த 2020ஆம் வருஷத்தில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், பூட்டிய வீட்டுக்குள் கூட இப்பொழுது கடந்து போகட்டும். ஒவ்வொரு சிரசிலும் இறங்கி வரட்டும் இயேசு சுவாமி. ஒவ்வொரு மேலும் என்ன விரும்பி, என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து, இந்த ஆண்டில் என்ன நடக்குமோ என்ற திகிலோடு, பயத்தோடு, எனக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறார்களோ, அந்த என் மக்கள் விரும்பின அதே ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு சிரசின் மீதும் இப்பொழுது இறங்கி வரட்டும். நிரப்பும், நிரப்பும், நிரப்பும் இயேசு சுவாமி. நிரப்பும் அப்பா, ஒவ்வொருவரும் நிரப்பும், ஒவ்வொருவரும் நிரப்பும். அற்புத வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி மட்டும் சொல்லுங்கள். அவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் நடுவில் ஆண்டவர் உலாவுகிறார். இப்பொழுது உங்கள் வீட்டுக்கு வருவதாக சொல்லுகிறார். உங்கள் பூட்டிய வீட்டுக்குள் தேவனுடைய வெளிச்சம் கடந்து போகிறது. ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு வீட்டிலும் வேலையற்றவருக்கு வேலையை தாரும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை தாரும், திருமணம் நடக்காதவருக்கு திருமணங்கள் நடக்கட்டும். மாயமந்திர சக்திகளை சபிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் படிக்கிற குழந்தைகளை எதிர்காலங்களை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்யும். ஐயனே, கடன் பாரத்தில் சிக்கிருக்கிற மக்களை கிருபையாய் ஆசீர்வதியும். நீர் சுமந்ததை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து அனுப்பும். ஐயா, இப்பொழுது வேலையிலே பிரச்சனை, சுற்றிலும் மறைமுகமான கண்ணிகளை சத்துருக்கள் வைக்கிறார்களே என்று புலம்புகிற உயர் அதிகாரிகளுக்காக, நீதித்துறை, காவல்துறை, மற்ற அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீதியா நடக்கிற உம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற மறைமுகமான கண்ணிகள் இன்றோடு அறுக்கப்பட்டு போகட்டும் அப்பா. என் பிள்ளைகளின் தலை ஒவ்வொரு இடத்தில் நிமிர்ந்தே நிற்கட்டும். ஆசீர்வதியும், இந்த திருச்சபை ஆசீர்வதியும், எங்கள் மேய்ப்பனை ஆசீர்வதியும், அருமை அம்மாவை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், மூப்பர்களை ஆசீர்வதியும், இந்த திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அறியாத ஜாதியை வரவழைப்பாய், உதிக்கிறவன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் இந்த ஊழியத்தின் வலதுபுறம் இடதுபுறம் எல்லை விஸ்தாரமாகட்டும். ஒவ்வொருவரும் என்ன நோக்கத்தோடு இந்த திருச்சபைக்குள் நுழைகிறார்களோ அவர்கள் விருப்பங்கள் இந்த திருச்சபையில் காலடி வைத்தவுடனே நிறைவேறட்டும் இயேசு சுவாமி, நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. பொல்லாத பிசாசே, இந்த வியாதிகளை கொண்டு வர சத்துருவே, அந்தந்த சரீரத்தை பிடுங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் 2020ஆம் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பட்டும், சந்தோஷத்தினால் நிரம்பட்டும், துதியினால் நிரம்பட்டும். இந்த குடும்பங்கள் 1000 தலைமுறைக்கு செழிக்கட்டும். ஆசீர்வதித்தருளும். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டும். எங்கும் போராட்டம், கலவரம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தை நிரம்பட்டும். ஆளுகிறவர்கள் எல்லோரையும் ஒரே தாய் பிள்ளைகளை பார்க்கிறது போல பார்க்க கிருபைதாரும். சத்துருவின் கிரைகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவரை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கே துதிகரமும் செலுத்துகிறேன். சகல சத்துருக்களை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தலும். இந்த கூட்டம் முடிந்து என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது உம்முடைய சமூகம் முன்னும் நின்று காத்துக் கொள்ளட்டும். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்கள் மேல் பூசிக் கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் இந்த கூட்டங்கள் முடிந்து வீட்டுக்கு போய் வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும் இயேசு சுவாமி. நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொழுதுக்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்தரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.